ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏப்ரல் 21 ஈஸ்டர் சண்டே தாக்குதல் நடந்து இன்றையோட 5 வருஷம் பார்த்து கொண்டிருக்கு. 5 வருஷம் எப்படி ஓடிச்சுன்னு தெரியல. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உண்மைக்கும் எங்களுக்கு சரியான கவலையாக தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு நீதியுமே எங்களுக்கு கிடைக்கல. கோயிலுக்கு போகும்போது சரியான கவலையாக தான் இருக்குது. அதுவும் அந்தோனியரப்பா கோயிலை பார்க்க இன்னும் கவலையாக இருக்குது. இந்த மாதிரி பெனரெல்லாம் போட்டுருக்கு பாருங்கள். என்னென்னு சொன்னால் அந்தோனியரப்பா கோயிலில் பெரிய டென்ட் அடித்து அங்கே இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செபஸ்டியார் கோயிலுக்கெல்லாம் போறீனுமாம். ஏன்னா அங்கேயும் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது செபஸ்டியார் கோயிலே. அந்த மாதிரி தான் இந்த குண்டு தாக்குதலில் இறந்த எல்லா ஆத்மாக்களுக்காகவும் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாரும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையணும் மட்டும் நீங்களும் வேண்டிக் கொள்ளுங்க. சரியா? நான் கோயிலுக்கு போகணுமா, பின்னேரம் தான் போயிட்டு அப்படியே அந்த பெனரும் இருந்துச்சு, அதில் கொஞ்சம் நேரம் கவலையாக போயிட்டு, அதுவும் எங்களை அந்தோனியரப்பா கோயிலை பார்க்க இன்னும் கவலையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுமா? ஏண்டா அது 5 நாள் அப்படியே பூட்டி இருந்தது. 5 வாரம் ஒரு கிழமையாக கோயில் திறக்கவே இல்லை. அந்த தாக்குதல் நடந்து அதெல்லாம் நினைக்க சரியான கவலையாக தான் இருக்குது. நீங்களும் ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.